இப்போ இந்த திமுக கூட கைகோர்க்குங்கிறது இந்த திட்டத்தை தீட்டுனது யாரு? திமுக. அப்போ இன்னைக்கு அதிமுக உடையறதுக்கு காரணமாக இருக்கிறது திமுகவா தாவேக்கவா? இந்த கட்சிகள் பூரா படுபயங்கரமாக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு இத்தனை நாள் அவங்க பண்ணது போலி அரசியல். இந்த கரவேட்டி எதிர்த்து தான் அந்த கரவேட்டி கட்டிட்டு இருக்கான், அந்த கரவேட்டி எதிர்த்து தான் இந்த கரவேட்டி கட்டிட்டு இருக்கான். அப்ப இந்த ரெண்டு கட்சி தொண்டர்களும் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. ரங்கா, நல்ல போர் வீரன்டா, நீ வெற்றி பெற்றிருக்கணும், உன்னுடைய சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கணும். 3 மாவட்ட பொறுப்பில் இருந்தோம், 3 மாவட்ட பொறுப்பு கொடுத்தோம், நீ 3 மாவட்ட தோற்றுருக்கு, ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க. நேர் துருவ எதிர் துருவ அரசியலை பண்ண நீங்க 2 பேரும் கை சேர்க்கும் போது குதிரை பேரம் நடந்திருக்காதுங்கிறது என்ன சார் கட்டாயம்? கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்த கட்சி யாராவது இன்னைக்கு அவங்களுக்கு ஆட்சியில் உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அந்த சமூக நீதியை கூட நிலைநிறுத்தணும்னா நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு ஒரு நடிகன் வரணும். இன்னைக்கு எந்த மக்கள் வந்து சொன்னாங்க இவங்க காதுல, ஐயோ நாங்க அதிகார பகர்வுகள் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் மொத்தமா வந்து அமைச்சரவையில் உட்காந்து, யார் உங்க காதுல ஓதுனது? வைது விபரநேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் ரொம்ப படுபயங்கரமாக சூடாக இருக்கிறது. இந்த சூழலில் நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கா. சார், அதிமுக 2ஆக பிளவுபட்டு மாற்றி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் தரப்பு வந்துட்டு மாவட்ட செயலாளர் பதவிகள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர் நீக்கிட்டாங்க. ஆனால் மறுபுறம் இவங்க நீக்கி செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக மறுபடியும் ஒன்றிணையுமா, பொதுக்குழு கூட்டணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்ன நடக்குது அதிமுகக்குள்ள? கட்சியினுடைய நலனை இரு தரப்பும் சீர்தூக்கி பார்க்கணும். இது தேர்தலினுடைய தோல்வியினால் ஒரு எப்பயுமே ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சக்ஸஸ் அஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் பாங்க. அந்த வகையில் பார்த்தா கூட இது அதிமுகவுக்கு படுதோல்வியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது திமுகவுக்கு பெருத்த தோல்வியான தேர்தல் தான் இது. 133 எம்பிக்கள் வச்சிருந்த திமுக, 133 எம்எல்ஏக்கள் வச்சிருந்த திமுகவுக்கு இன்னைக்கு 59 எம்எல்ஏக்கள் தான் இப்போ. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய 74 எம்எல்ஏக்கள் காணும். அப்போ சதவீதத்தில் பார்த்திங்கன்னா 56% எம்எல்ஏக்கள் காணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர், இந்நாள் எம்எல்ஏன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தோத்துட்டார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், அவரும் தோத்து போயிட்டார். 14-15 மினிஸ்டர்கள் தோத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய தோல்வி பாருங்க. ஆனால் நீங்கள் அதிமுக சைடில் எடுத்துட்டிங்கன்னா 66 எம்எல்ஏக்கள் இருந்தது, இப்போ அவங்களுக்கு 47 எம்எல்ஏக்கள், 19 எம்எல்ஏக்கள் தான் குறைஞ்சிருக்காங்க. சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 29%. அப்போ இந்த 29% அதிமுகவுக்கு குறைஞ்சிருக்கு, 56% எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போது அதிமுகவுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட 2 மடங்கு பாதிப்பு திமுகவுக்கு அதிகம். கண்டிப்பாக. அப்போ இதை அதிமுக காரங்களே ஏன் பார்க்க தவறுறாங்கங்கிறது என்னுடைய பார்வை. இதை அவங்க ஏன் சரியாக நோக்க மறுக்கிறாங்க? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, இன்றைக்கி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பாலவாக பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் சொல்லப்படுறது, ஐயா சிவி சண்முகம் சொல்கிறது, நம்ம கட்சி ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சியே களம் கண்டது. இந்த 53 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தீய சக்தி திமுக அப்படின்றதா. ஆமாம், அந்த தீய சக்தி திமுகன்னு அவங்க சொல்கிற தீய சக்தி திமுகவை எதிர்த்து தான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது அவங்களோட கைகோத்துக்கிட்டு நாம் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற தரப்பு இதில் வெளியே வராங்க. ஆனால் காலை வரைக்குமே இபிஎஸ் தரப்பு இது இப்போ குற்றச்சாட்டு போய் மறுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இல்லை, இது ஐயா பேபி அவர்கள், ஏன்னா இது அவர் 8ஆம் தேதியே இந்தியா டுடேக்கு தேசிய சேனலுக்கு அவர் கொடுக்குறாரு, ஆல் இண்டியா சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போதே தெளிவாக சொல்கிறாரு. அவர் ஏன் நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தீங்கிறதுக்கு அவர் எங்களை கூப்பிட்டு, நாங்கள் அதிமுகவை ஆதரித்து திமுக அதிமுகவை ஆட்சி கட்டலில் உட்கார வைக்கிறோம், நீங்களும் வெளியிருந்து ஆதரவு கொடுங்கன்னு எங்கள் தலைவர்கள்ட்ட கேட்டாங்க. எங்களுக்கு அது உடன்பாடு இல்லாதனால நாங்கள் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் வெளியே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆங்கருக்கே கொஞ்சம் திகைப்பு, பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு அந்த அம்மா திருப்பி கேட்குறாங்க அவர்கிட்ட,
சார் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெரும் குற்றச்சாட்டு, இதை திருப்பி ஒன்ஸ் அகைன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கும்போது இல்லை இது உண்மைதான், காங்கிரஸ்காரங்க வந்து நேரடியாக போய் வந்து சேர்ந்துட்டாங்க, எந்த அடுத்த நிமிஷமே போய் அங்கே சேர்ந்துட்டாங்க, திமுக நாங்கள் அவங்களோட பயணிச்சுட்டு இருந்தோம், எங்களை மதித்து அவங்களுடைய திட்டங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்கிறார். அதுக்கு அடுத்த நாள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மாற்றி பேசுகிறார். அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல். இது 8ஆம் தேதி பேபி அவர்கள் சொன்னது. அடுத்தது சி.வி. சண்முகம் அவர்களும் வந்து அந்த ஃபஸ்ட்டு அவங்க விஜய் அவர்கள் போய் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்குறாங்க. ஆமாம், ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திமுக கூட கை கோத்துக்கிட்டு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, இது வந்து அதிமுகவுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபிள்கே வந்து எதிரானது. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி தேர்தலோட எங்களுக்கு ஃபேக்ஷன் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கூட உறவை முறிச்சிட்டோம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாவேகாக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறார். அவங்க கேட்க கேள்வி என்னென்னா, இத்தனை நாளாக நீங்கள் திமுகவை எதிர்த்து 53 வருஷம் ஆண்டு கட்சி அதை எதிர்த்து அரசியல் செஞ்ச கட்சி கூட கைகோத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணும்போது ஏன் நீங்கள் தாவேகாவை ஆதரிக்கக்கூடாது? நீங்கள் தீய சக்தி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை தோற்கடிக்கிறதுக்காக தான் அதிமுகன்னு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த அதிமுக செய்ய வேண்டிய ஒரு பெரும்பகுதியை தானே தாவேகா இன்னைக்கு செஞ்சுருக்குது. அவங்க திமுகவை வந்து ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி இருக்கு. தாவேகா கூட முறையாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காமல் சி.வி. சண்முகத்தை சந்தித்தது எப்படி சரியாக முறையாக இருக்க முடியும்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஒரு பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது முறையாக அவரை சந்தித்து தானே ஆதரவு கேட்டிருக்கணும். நியாயமான வார்த்தை தான் இது. அவர் வந்து எடப்பாடியார் அவர்களையும் போய் சந்திச்சிருக்கணுங்கிறத நான் பல விவாதங்கள்லேயும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து அவர் போன அன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த நாள். கண்டிப்பாக அவரையும் போய் சந்திச்சிருக்கணும். ஆனால் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது ஏன் போய் விஜய் அவர்கள் இவரை சந்திக்காமல் இருக்காருன்னு நம்ம யோசித்தோம்னா, எத்தனை தொகுதியில் தாவேகா வந்து வேட்பாளர்களை நிறுத்தினாங்க? 234 தொகுதியில். ஒரு தொகுதியில் மட்டும் வேட்பாளர் காணா போனார். 33. எந்த தொகுதியில் காணா போனார்? எடப்பாடி தொகுதியில். எப்படி காணா போயிருப்பார்? அதுதான் இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பையும் காயத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ கூட திருவள்ளுவர் ஒரு அழகாக சொல்லியிருப்பார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அதையும் மன்னிச்சு விஜய் அவர்கள் போய் எடப்பாடியார் அவர்களை பார்த்துருந்தா இன்னும் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக மாறி இருக்கும் ஐயா விஜய் அவர்களுக்கு. அடுத்தது நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறது, பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்திருக்கலான்றேன். நீங்கள் அரசியல் எதிரி திமுக வீட்டுக்கு அவரை போய் நீங்கள் பார்க்கும்போது கொள்கை எதிரி பாரதிய ஜனதாவை போய் பார்க்குறதுல என்ன தவறு இருக்க போகுது? அப்போ இதை அவர் செஞ்சுருக்கலாமா? சேரலாமா? செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க சி.வி. சண்முகம் கேட்கக்கூடிய தரப்பினுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் திமுகவை கூடயே கை கோத்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு துணிஞ்சதுக்கப்புறம் நம்ம திமுகவை தோற்கடிக்கணுங்கிறத 53 ஆண்டு கால அரசியல். அப்போ நம்ம செஞ்ச இந்த அரசியல் களப்பணியை 2 வருஷம் 4 மாதமான தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கும் போது ஏன் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்கிறது சி.வி. சண்முகம் தங்கமணியினுடைய வாதம். நியாயம்தானே அது? நீங்கள் எதற்காக எதிர்த்து போட்டி போட்டிங்க இவ்வளோ நாளா? அப்போ இது சி.வி. சண்முகமும் அவங்க அப்பட்டமாக சொல்கிறாங்க. அதாவது திமுக அதிமுக அவங்க வந்து வலை பின்னி விஜய் அவர்களுக்கு எதிராக சதி வலை பின்னி அவங்கள ஆட்சி அமைக்கணுங்கிறத அப்பட்டமான உண்மைங்கிற சொல்கிறார். அப்படியே நீங்கள் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் நியூஸ் 18க்கு வந்து பேட்டி கொடுக்குறார். அப்போ பேட்டி கொடுக்கும்போது அவர் சீக்வன்ஸாக சொல்கிறார் டைம் லைனில். 5ஆம் தேதி காரல் மார்க்ஸ்க்கு வந்து நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடிட்டு அவருக்கு வந்து நாங்கள் 3 பேரும் நாங்கள் ஒன்றா பேட்டி கொடுத்தோம். அப்போ நானே தான் வந்து நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் எடுக்கக்கூடிய இதுக்கு உடன்படுறோம், எடுப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அன்றைக்கே நாங்கள் போய் முன்னாள் முதலமைச்சரையும் நாங்கள் போய் பார்த்தோம். அவர் முன்னாள் முதலமைச்சர்லாம் சொல்ல, அவர் முதலமைச்சர்னே தான் சொல்லிட்டு இருந்தார் அப்போ வரைக்கும். முதலமைச்சரை போய் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியும் நாங்கள் போய் பார்த்தோம். 7ஆம் தேதி வந்து முதலமைச்சரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அங்கே போய் பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளையும் கூப்பிட்டுருந்தாரு, வந்தாங்க. அப்போ எங்ககிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த மாதிரி அதிமுகவை ஆட்சி கட்டலில் கொண்டாந்து நாங்கள் அமைக்க போகிறோம், நீங்கள் வந்து இதை ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது முதலாம் நான் தான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி திமுக போச்சுன்னா அரசியல் எதிர்காலமே பாதிச்சிரும், உங்களுடைய எதிர்காலையுமே சூன்யம் ஆகிடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அண்ணன் திருமாவளவன். திமுக அதிமுக கூட கை சேர்த்துனீங்கன்னா, கைகோர்த்திங்கன்னா திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடும் நான் சொன்னேங்கிறார். இதே வார்த்தை அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக திமுக கூட கைகோர்த்து ஆட்சியில் அமர்ந்துருச்சுன்னா அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடும். அப்போ நாங்கள் வந்து அதை சொல்லிட்டு அவர் ஸ்டாலின் ஐயா போயிட்டாரு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி இவங்க மீட்டிங் நடத்துகிறோம். அப்போது நீங்கள் எல்லாமே பாருங்கள், ஐயா பேபியும் சொல்லியிருக்காரு, சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே யார் சொல்லணும் உங்களுக்கு? எப்படி வந்து இல்லை நாங்கள் வந்து அந்த மாதிரி நடவடிக்கையை எடுக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க குதிரை பேரம்னு பேசுகிறாங்க இல்லையா? அரசல் புரசலாக வர தகவல் என்னன்னா, திமுக தரப்பில் இருந்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் கிட்டேயே வந்து குதிரை பேரம் பேசப்பட்டதுன்றாங்க. ஆனால் இங்கே தாவேக்கா தான் அதிமுகவை உடைக்குதுன்னு சொல்கிறாங்களே. லீமாராசு வந்து அவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது. ஆதவர்ஜுனா அவங்க தன்னோட மாமியார் மூலமாகத்தான் அதிமுகவை உடைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதான் எப்பயுமே ஒரு பழமொழி இருக்கும் பாருங்கள், பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் தரப்பு போர்க்கொடி தூக்குறது என்ன காரணத்தினால அவங்க தூக்குறாங்க? என்ன காரணத்தினால அவங்க போர்க்கொடி தூக்குறாங்கிறங்க? திமுக கூட நீங்கள் கை கோர்க்கணுங்கிறனால. கரெக்டா? கண்டிப்பாக. இப்போ இந்த திமுக கூட கை கோர்க்குங்கிறது இந்த திட்டத்தை தீட்டுனது யாரு? திமுக. அப்போ இன்னைக்கு அண்ணா திமுக உடையறதுக்கு காரணமாக இருக்கிறது திமுகவா தாவேக்காவா? நான் அதனால தான் சொன்னேன், பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். இதுக்கு பின்னால் பாஜகவும் இருக்கதா சொல்லப்படுது. இந்த திட்டத்தை கொடுத்ததே பாஜகன்னு சொல்ல ரைட். அப்படியே அதை உண்மையினே எடுத்துக்கங்க. அப்போது இத்தனை நாளாக திமுக 2019, 21, 24 பூரா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் ஜெண்டை, நாங்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, ஆச்சா போச்சான்னு கம்பு சுற்றிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரியே பாரதிய ஜனதாவுடைய ஒத்துழைப்பும் ஒத்திசைவும் இல்லாமல் திமுக அண்ணா திமுகவை ஆட்சி கட்டளையில் அமைத்திட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது திமுகவும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது உண்மையான எதிர்ப்பா? கண்டிப்பாக. அப்போ எந்த அளவுக்கு இவங்க அம்பலப்பட்டு போயிருக்காங்க பாருங்க. அப்போ இவங்க இத்தனை கட்சிகளையும் அம்பலப்படுத்தினது யாருன்னா விஜய் அவர்கள். ஆளுநர் அவர்கள் வந்து தனிப்பெரும் கட்சியாக அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காம நீங்கள் 118 கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 4 நாள் தள்ளி போனதில் இந்த கட்சிகள் பூரா படுபயங்கரமாக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு இத்தனை நாள் அவங்க பண்ணது போலி அரசியல். அதே மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர் பைப்போலார் பாலிடிக்ஸ்ன்னு சொன்னது வந்து ஒரு மூன்றாவதாக ஒரு கட்சி ஒரு நபர் ஜெயிச்சு ஆட்சியில் வராருன்னா இவங்க எந்த எல்லைக்கும் போய் கை கோர்ப்பாங்கங்கிறதே அம்பலப்பட்டு போயிருக்காங்க. இப்போது நீங்கள் நல்லா யோசிங்கிறங்க, 76 ஆண்டு காலம் வந்து திமுகவில் தொண்டனாக இருக்கிறவனும் 53 ஆண்டு கால திமுக தொண்டனும் திமுகவும் அண்ணா திமுகவும் கை கோர்க்கிறத ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக. மேலே இருக்கிற ஆளுங்க நீங்கள் தோல் மேலே தோல் போட்டுட்டு நீங்கள் போயிடலாம். கீழே வேட்டி கட்டிட்டு கரைவேட்டி கட்டிட்டு இருக்கிறவன் இந்த கரைவேட்டி எதிர்த்து தான் அந்த கரைவேட்டி கட்டிட்டு இருக்கான், அந்த கரைவேட்டி எதிர்த்து தான் இந்த கரைவேட்டி கட்டிட்டு இருக்கான். அப்போ இந்த 2 கட்சி தொண்டர்களும் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க, புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அதிமுகவில் அது வந்து கேள்வியாக கேட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயக சக்தியை நம்ம அங்கே பார்க்குறோம். நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் திமுக அதிமுகவை பார்த்து என்ன சொன்னீங்க? அடிமை திமுக, அமித்ஷா திமுக. இன்றைக்கெலாம் அது உங்களுக்கு தெரியலையா? அடிமை திமுக, அமித்ஷா திமுகன்னு. அப்போது நீங்கள் அதிமுகவை பார்த்து அடிமை கூட்டம்னு இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க. திமுக இன்றைக்கி வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா? எதுக்குங்க நீங்கள் அதிமுக கூட போய் கை கோத்தி நீங்கள் அதிமுகவை ஆட்சியில் அமைக்கிறதுக்கு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் யாராவது திமுகவில் குரல் வந்திருக்கா? அப்போ இந்த அடிமை இல்லை, அப்போ அடிமைகள் அதிமுக அடிமை கூட்டம்னு திமுக சொன்னதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? நேரில் கேள்வி புரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக. அப்போ எந்த அளவுக்கு இவங்க அம்பலப்பட்டு போயிருக்காங்க. அதனால தான் பல இடத்துல சொன்ன இது எல்லா புகழும் விஜய் அவர்களுக்கு. இந்த கட்சிகளை பூரா அம்பலப்படுத்தியிருக்காரு. சார், இப்போ அதிமுகவில் வந்துட்டு இந்த சர்ச்சைகளுக்கு அப்புறம் வந்துட்டு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா கட்சி தாவல் சட்டத்தில் சொல்லப்படுது. ஏற்கனவே அவர்களுடைய இந்த கட்சி பதவி மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிவி சண்முகம் நேற்று சொல்லும் பொழுது இது வந்து இந்த எங்களுடைய பதவிகளை பறித்து செல்லாது, ஏற்கனவே இந்த ஓபிஎஸ் வழக்கை வந்து முன்னோடு காட்டி இந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது அம்மா அவர்கள் இறக்கும் பொழுது யார் எந்த பதவியில் இருந்தாங்களோ அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சட்டப்படி இது எப்படி போகும் சார்? இல்லை, இது வந்து முதல்ல கவனிக்க வேண்டியது நம்ம சபாநாயகர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இவங்க 2 ஃபேக்ஷனாக இருக்காங்க. ஒரு குழுவில் 25 பேர், ஒரு குழுவில் வந்து 22 பேர் இருக்காங்க. அதுவும் இன்னும் சிவி சண்முகம் தரப்பில் சொல்கிறது என்னன்னா, சில எம்எல்ஏக்கள் 2 லெட்டர்லையும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், இல்லை அவர் முன்னாடியே ஒரு லெட்டர் கையெழுத்து வாங்கி சிவி சண்முகம் கையெழுத்து போட்டுருக்கா சொல்கிறாங்க. 47 எம்எல்ஏக்களும் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துட்டு ஆதரவாக கையெழுத்து போட்டால் சொல்லப்படுது. அது எதிர்கட்சி தலைவராக, சட்டசபை கட்சி தலைவராக அது போடுறது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 ஃபேக்ஷனும் யார் நாங்கள் ஒரிஜினல் அதிமுக, யார் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், யார் இதுக்கு வந்து கொறடா அப்படின்னு சொல்கிற கையெழுத்து, அந்த கையெழுத்தில்
சில எம்எல்ஏக்கள் 2 பக்கமும் கையெழுத்து போட்டிருக்கிறதா தகவல்கள் வருது. அப்போ இது சபாநாயகருடைய முடிவுக்கு உட்பட்டது. அப்போ இன்றைக்கி வந்து சபாநாயகர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து இந்த 25 பேர்த்த தூக்கியிருக்காரு. மேலும் இன்னும் சில தேர்தலில் நின்று ஜெயிக்காத சில மாவட்ட செயலாளர்கள் இந்த பிரிவு அணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தங்கமணி போன்றவர்களையும் நீக்கியிருக்காங்க. புதுசாக மாவட்ட செயலாளர்களை வந்து அமர்த்தி அவங்கள நேற்று மீட்டிங்கும் நடத்தியிருக்காங்க. அப்போது எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்னென்னா, மாவட்ட செயலாளர்லேருந்து தூக்கலாமே ஒழிய இப்போ கட்சியிலேருந்து தூக்க முடியாது. நீங்கள் கட்சியிலேருந்து அவங்கள தூக்குனீங்கன்னா நீங்களே வந்து வாலண்டியராக அவங்கள வெளியே தள்ளினீங்கன்னா அவங்க இண்டிபெண்ட் எம்எல்ஏவாக மாறிடுவாங்க. எப்படி அமமுக வந்து அவர் எஸ்கேவை வந்து காமராஜர் அவர்கள் வந்து வெளியே தூக்குனதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ, அந்த மாதிரி இன்றைக்கி அவருக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து நீங்கள் கட்சியை மட்டும் உங்களுக்கு நீக்கிறோன்ட்டா ரொம்ப இவங்களுக்கு சந்தோஷமாக போயிடும். 25 பேரும் எம்எல்ஏவாகவே தாவேக்கால வந்து சேர முடியும். ஆனால் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காதுல்ல, இவங்களோட அடையாளமே அந்த இரட்டை லட்சணமும் அதிமுக தானே. அதனால தான் நான் சொல்ல வரேன், எடப்பாடியார் அவர்கள் அந்த முடிவை எடுக்காமல் இருக்காரு. அப்படி எடுத்தால் இவங்க வந்து ரொம்ப வசதி இந்த 25 பேர்த்துக்கும். அவங்க அப்படியே வந்து எம்எல்ஏ பதவி மறுதேர்தல் எதுவுமே இல்லாமல் அவங்க தாவேக்கால சேர்ந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களாகவே மாறி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றுவாங்க. இல்லை ஒருவேளை அப்படி இதுன்ட்டால் இவங்க சேர்ந்துட்டாலும் கூட எடப்பாடிக்கு இப்போ லாபம் தானே, கட்சி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுசாக வந்துடும்ல. கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் கட்சிக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ கட்சி நீங்கள் பலமான ஒரு கட்சியாக இருக்கணும் இல்லையா. நீங்கள் எந்த ஒரு தலைமைத்துவமுமே அதுக்கு நீங்கள் எதுக்கு தலைவராக இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய நல்ல போட்டியாளர்கள் வீரர்களை பூரா நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து பேருக்காக ஒரு 4 பேர் 11 பேர்த்த கூப்பிட்டுட்டு இந்த டீமுக்கு நான் கேப்டன் சொல்கிறேன். நீங்கள் நல்ல வீரர்கள் சொல்லும் பொழுது திரு வேலுமணி அவர்கள் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு, 9 தொகுதி தோத்துருக்கு. அதுபோல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சியிலேயே நீங்கள் பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியார் அவர்களுடைய தளபதின்னு சொல்லப்பட்டது யாரு இருக்கலாம், யாரு இல்லை வேலுமணி அவர்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய அதிமுகவுடைய குற்றச்சாட்டு, நீ நல்ல போர் வீரன் என்றால் நீ வெற்றி பெற்றிருக்கணும், உன்னுடைய சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கணும், 3 மாவட்ட பொறுப்பில் இருந்தோம், 3 மாவட்ட பொறுப்பு கொடுத்தோம், நீ 3 மாவட்டம் தோற்றுருக்கு, ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்றப்ப உன்னோட அடையாளம்ன்றது அங்கே வந்து வெறும் வேலுமணி வேடுபலி வந்து அதிமுக அடையாளம் கிடையாது. அதிமுகவுக்கு வேலுமணி தான், அதாவது வேலுமணிக்கு அதிமுக தான் அடையாளம் அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, இது நியாயமான கேள்வி தான், இதில் நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வந்து அவங்கவுங்க உழைக்கணும், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா ஒரு பொறுப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது மாநிலம் தழுவியத்துக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, அதுக்காக அடுத்த யாரும் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அடுத்தடுத்த தலைவர்கள் அதிமுக இருக்காங்களா, ஒருவேளை இவர்கள் நீக்கப்பட்ட எடப்பாடிக்கு சாதகம் தானே இது. என்னுடைய கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? மாவட்ட அளவில் வரக்கூடிய தோல்விக்கு மாவட்ட செயலாளர்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுங்கும் போது மாநிலம் தழுவிய தோல்விக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அதுக்கு அவர் பொறுப்பு இருப்பார். யார்? எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு இருக்கணும். அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அதை கூட அவங்க ஒரு படி மேலே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொறுப்பு கூட்டு பொறுப்பு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் தங்கமணியோ சிவி சண்முகமோ வந்து அவங்க வந்து இல்லை எடப்பாடியார் எங்கள் பொதுச் செயலாளர் இல்லைன்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. இப்போ இந்த நொடி வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். ஆனால் எங்களுக்கு ஒரே வருத்தம் என்னென்னா அவங்க திமுக கூட கை கோர்த்தது. அப்போ இந்த தடவை நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டு பொறுப்பு ஏற்கிறோம், அவர்னால மட்டும் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது அதை பொதுக்குழுவை கூட்டியே விவாதிக்கணும், மாவட்ட செயலாளர் கூட்டி விவாதிக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தை முக்கியமான பொறுப்பாளர் வச்சு விவாதிக்கலாம். அதை பொதுக்குழுவை தான் கூட்டணுன்றதுல என்ன உள்நோக்கம் என்ன இருக்குது? பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுங்கிறதுல என்ன உள்நோக்கம் இருக்க போது? இல்லை, எப்பயுமே எந்த ஒரு முடிவு ஒவ்வொரு வருடமும் வழக்கம் போல் பொதுக்குழு செயற்குழு கூடும், அதோட பைலாவுப்படி கூடும். ஆனால் இப்போ இவர்கள் சிறப்பு பொதுக்குழு கூட்ட சொல்வது நோக்கம் என்ன இருக்குது? அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இது எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி திமுக கூட கைகோத்துற அளவுக்கு நம்ம கட்சி போயிருச்சு, இதை விட ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் வேணுமா? அதே மாதிரி நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு வரோம், அந்த தோல்வியை வந்து அவங்க எடப்பாடியார் மேலே போடலை, கூட்டு பொறுப்பு தான் ஏற்கிறாங்க. அப்போ நம்ம கட்சியினுடைய எதிர்கால நலத்திட்டம் என்ன? அப்போ போன டிசம்பரில் நீங்கள் பொதுக்குழுனா அடுத்த டிசம்பர் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கட்சி என்னதுக்கு ஆகுறது? இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். இன்னைக்கு கட்சி வந்து எடப்பாடி தரப்போட குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க பொதுக்குழு கூட்ட சொல்வதே பொதுச்செயலாளரை மாற்றுவதற்காகத்தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, இப்போ அவர் தன்னுடைய பொதுச்செயலாளரை நீக்குவதற்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அவர் எப்படி தயாராக இருப்பார்?
இப்போது எப்போ வந்து ஒரு பொதுச் செயலாளரை மாற்ற முடியும்? பொதுக்குழு கூட்டி தான் மாற்ற முடியும் சார். பொதுக்குழு 4 பேர் சொன்னால் போதுமா, இல்லை மெஜாரிட்டி ஆனாலும்? மெஜாரிட்டியாக சொல்ல முடியும். கரெக்ட். இப்போ அவங்க பைலா என்ன சொல்லுதுன்றாங்கன்னா 5ல் 1 பங்கு ஆட்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு கேட்டாவே பொதுக்குழுவை கூட்டி ஆகணுன்றாங்க. ஆமாம். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட 5க்கு 2 பங்கு இருக்குது, அதாவது 40% மக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க, மீதி 60% யார்கிட்ட சார் இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் என்ன சார், 60% அங்கே வந்து எடப்பாடியார் ஆதரித்ததுக்கப்புறமும் இந்த 40% பேர் தான் வந்து இதை செய்யணும்னு விட்டுருவாங்களா? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அப்போ நாங்கள் போன டிசம்பரில் நாங்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டினோம், அதனால் அடுத்த டிசம்பர் வரைக்கும்னா அடுத்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு கட்சி ஸ்திரத்தன்மை என்ன ஆகுறது? அப்போ இந்த அவங்க இப்பயுமே அவங்க ஜெனரல் செக்ரட்டரி ஐயா எடப்பாடியார் தான் சொல்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அடுத்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அடுத்த கால போர்க்கால நடவடிக்கையில் எடுத்துக்கிட்டு போகணும். இது நான் இந்த அணி அந்த அணினே சொல்லலை, அதிமுகவினுடைய நலனுக்காக ஐயா எடப்பாடியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவங்க கூடி ஒரு கூட்டு கொலாபரேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு கூட்டு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ அந்த கட்சி திடப்படணும். ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் என்னன்னாக்கா, ஒரு ஜனநாயகத்தில் கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கட்சியும் பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லது. கட்சிகள் பூரா பலகீனமாக ஆக இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லாமல் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் மட்டுமே பயங்கர பவராக வரார், மீதி கட்சிக்கு பூரா காணா போதுன்னு வச்சுக்கோங்க, அது ஜனநாயகத்துக்கு நல்லதா? கிடையாது. இல்லை. அப்போ அந்த பார்வையும் நமக்கு இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க திடம்பர செயல்படணும், நியாயமாக செயல்படணுங்கிற பார்வை நமக்கு இருக்குது. அப்போ அந்த கட்சி வந்து திடப்படணும். அப்போ அதுக்கு வந்து என்ன நடவடிக்கை, அதற்கு உண்டான ஆக்ஷனை எடுங்க. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி பொதுக்குழுவில் மெஜாரிட்டியான 4 பேர் வந்து எடப்பாடியை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க. நீங்கள் அதைத்தான் சொல்ல வரீங்க, எடப்பாடியார் அவர்களை வேண்டான்னு சொல்லி பொதுக்குழு முடிவு பண்ணிட்டா என்ன சார் பண்ணுறதுன்னு. என்ன பண்ணணும்? அப்போ வேறு பொதுச் செயலாளர் தான் அவங்க முன்மொழிவாங்க. இதுதானே சார் பைலா? அப்போ என்னை எல்லாரும் கூப்பிட்டா என்னை வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அதனால் நான் கூட்ட மாட்டேன்னா இது ஜனநாயகமா? ஆனால் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை சிவி சண்முகம் தரப்பு கூட சொல்லலை. அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது எடப்பாடியார் அவர்கள் தான் எங்களுக்கு ஜெனரல் செக்ரட்டரி. ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு துரிதமான நடவடிக்கை வேணும். எந்த வகையில் இந்த கட்சியை திடப்படுத்த போகிறோம், எப்படி வந்து நம்ம அடுத்த தேர்தல், ஏன்னா இப்போ இன்னும் கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் வந்துருங்க. உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கட்சிக்கும். அந்தந்த பகுதியில் எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்களாங்கிறத விட உள்ளாட்சி அமைப்பில் நம்ம கட்சிக்கு எத்தனை பேர் பதவியில் இருக்காங்கிறத ரொம்ப சிரத்தையோடு பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? அப்போ எதிர்கால நடவடிக்கைகள் என்ன? அப்போ இந்த 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 தோல்விக்கு கூட்டு பொறுப்பு எடுத்தாலும் அவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா, அடுத்த கட்ட நகர்வு அதிமுகவுக்கு என்ன? அவங்க 2 மெயின் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒன்று, திமுக கூட கை சேர்ற அளவுக்கு போனது வந்து ரொம்ப பலகீனம். அடுத்தது, நம்ம அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி பலப்படுத்தி கொண்டு போக போகிறோம். இந்த 2 தான் பிரதான. இவங்க பதவிக்காக போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அமைச்சர் பதவிகளுக்கும் வாரிய தலைவர் பதவிகளுக்கும் ஆசைப்பட்டு கட்சியை வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அதை நீங்கள் பொதுக்குழுவில் ப்ரூவ் பண்ணுங்கன்றேன், நான் கரிய பூசுங்கன்றேன். இந்த 25 பேர் கரிய பூசுங்க. அவங்க தான் இங்கே குதிரைப்பரம் நடக்குது. தாவேக்கா வந்து அதிமுக குதிரைப்பரம் நடத்தி சோஃபா மாடல் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, இது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இப்போ சோஃபா வந்து அண்ணன் திருமாவளவன் வீட்டுக்கு போகலையா? அவருடைய ஆஃபீஸ்க்கு போச்சா இல்லையா? ஃபஸ்ட்டு சோஃபா அங்கே தான் போச்சு. அப்போ யார் அசிங்கப்படுத்துறாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சோஃபா அரசியல்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள்? அப்போது நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்கும் போது 53 ஆண்டுகால நேர் துருவ எதிர் துருவ அரசியலை பண்ண நீங்கள் 2 பேரும் கை சேர்க்கும் போது குதிரை பேரம் நடந்திருக்காதுங்கிறது என்ன சார் கட்டாயம்? அப்போ குதிரை பேரம் நடந்திருக்காதாங்க? என்ன இது? அடுத்தவங்க மேலேன்னா எதை வேணால் பழி தூக்கி போட்டலாம், நம்மெல்லாம் பரிசுத்த ஆவிகள், என்ன ஸ்டாண்டர்ட்? இது எனக்கு புரியல. எவ்வளோ காம்ப்ரமைஸ் நடந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ரங்கா. கண்டிப்பாக அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்குதுன்னா இது வந்து உலகமாக காம்ப்ரமைஸ் அங்கே நடந்திருக்கணும். சாதாரண காம்ப்ரமைஸ் இல்லை, உலகமாக காம்ப்ரமைஸ் அங்கே நடந்தால் தான் இது நடக்கும். அப்போ அங்கெல்லாம் குதிரை பேரம் பேசப்பட்டு இருக்காதா? எப்படி நீங்கள் வந்து இவங்க வந்து பேசுனதுக்கு போய் நீங்கள் குதிரை பேரம்ன்றீங்க? அதுக்குள்ள குதிரை பேரம் நடந்ததெல்லாம் வந்து தெரியாதா? அதையும் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருமே.
சார் இப்போ ஏற்கனவே இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏகளுக்கு அதை இங்கே தாவேக்கு அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும்ன்ற மாதிரியான பேச்சு போகும்பொழுது இன்றைக்கி அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவோடு நாங்கள் தோழமையோடு இருப்போம் அதே போல் அடுத்த கட்ட நகர் கொடுத்து சி வி சண்முகம் ஒரு முடிவு எடுப்பார்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஏற்கனவே தாவேக்கு ஆட்சிக்கு கம்யூனிஸ்டுகள் விசிகா வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர்கள் ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும், அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும், அதை விரும்புகிறோம், முதல்வரும் தான் விரும்புகிறாரு சொல்லிட்டு விசிகா தலைவர் திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்டுகள் மற்றும் ஐயுஎம்எல்க்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி போகுது அரசியல் களம்? இல்லை, இது அவங்கவுங்களுடைய உரிமை. இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்த கோரிக்கை. இன்றைக்கு வரைக்கும் அவங்க அரசியல் களத்தில் வந்து 2001 சட்டசபை தேர்தலேருந்து இருக்கிறாங்க. கடந்த 25 ஆண்டு காலமாக சட்டசபை தேர்தலில் இருக்கிறாங்க. எந்த கட்சியாவது இது வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கீங்களா? எந்த தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அதான் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய சமூக நீதி வந்து அதிகார பகிர்வுங்கிறது சமூக நீதியில் வராதா? அதுதானே சார் சமூக நீதி. அதிகார பகிர்வு தானே சார் சமூக நீதி. அப்போ இது வரைக்கும் சமூக நீதி பேசிக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்த கட்சி யாராவது இன்றைக்கி அவங்களுக்கு ஆட்சியில் உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அந்த சமூக நீதியை கூட நிலைநிறுத்தணும்னா நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு ஒரு நடிகன் வரணும். இன்றைக்கி அந்த நடிகன் வந்து இன்றைக்கி ஆட்சியில் கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய அளவுக்கு இந்த 76 ஆண்டு காலமாக நீங்கள் சமூக நீதியை பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த அரசியலுடைய லட்சணம் அந்த அளவுக்கு இருக்கா? கொடுத்துருக்கலாம்ல நீங்கள். கண்டிப்பாக. ஆனால் இப்போ இல்லை, அப்போது எதை சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பு வரை இந்த பேச்சுவார்த்தை, அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றப்ப தமிழ்நாடு மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் தான் 2 திராவிட கட்சிகளும் சொன்னாங்க. அதெல்லாம் அப்பட்டமான பொய்யுங்க. எந்த மக்களுங்க வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க? எந்த மக்கள் வந்து சொன்னாங்க இவங்க காதில்? ஐயோ நாங்கள் அதிகார பகர்வுகள் ஒத்துக்க மாட்டோங்க, நீங்கள் மட்டும்தான் மொத்தமாக வந்து அமைச்சரவையில் உட்காந்து யார் உங்கள் காதில் ஓதுனது? இதெல்லாம் இவங்களா சொல்லிக்கக்கூடியது. விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அறிவிச்சாரா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ மக்கள் அதை ஏற்றுக்கலன்னா விஜய் இன்னைக்கு வந்து படுதோல்வி அடைய வச்சிருக்கணும்ல. யார் இன்னைக்கு ஜெயிச்சது இந்த தேர்தலில்? யார் ஜெயிச்சாங்கிறங்க? விஜய் தான் பெரும்பான்மையாக வந்திருக்காரு. மக்களுக்கெல்லாம் அப்போ அந்த காது கேட்காம போயிடுச்சா இவர் சொன்ன அந்த டைலாக்கு? நம்ம கூட கூட்டணி வர்றவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கும் கொடுக்கும்போது நாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் மக்களுக்கு காது கேட்காம போயிடுச்சா? அப்போ இவங்க எவ்வளோ பெரிய பொய் கதைகளை கட்டவிழ்த்திருக்காங்களே இத்தனை ஆண்டு காலமாக. அப்போ மக்கள் அதையும் எதிர்பார்த்து தானே அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் வந்து உட்கார்ந்து மினிஸ்டர் வாங்குறதுல என்ன சார் தப்பு இருக்குது? என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை, அப்போ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுங்க. நியாயமான கோரிக்கை தானே, என்ன தப்பு இதில் பார்த்துட்டீங்க? இல்லை, இன்னொரு பக்கம் இப்போ அதிமுக வந்து இங்கே தாவேக்காவுக்கு ஆதரவாக உள்ள வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் விசிகாவோட நிலைப்பாடு வெளியில் போகிற மாதிரியான இன்னைக்கு சண்முகம் அவர்கள் கூட பரிசீலிக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இதுக்கு அப்படி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன காரணம்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் தாவேக்காக்கு ஆதரவு, ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா? அப்போ இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறவங்க அந்த 25 பேர் இங்கே வர்றதுக்குன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்குது. 3ல் 2 எம்எல்ஏக்கள் 31 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. அப்படியே வந்து அவங்க அதிமுகலேருந்து தாவேக்காக்கு வந்து எம்எல்ஏக்களாக மாறி அப்படியே அவங்க ஆட்சியில் பண்ணலாம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது 25 தான். எடப்பாடியார் அவர்கள் இவங்களை கட்சியை விட்டு நீக்கினார்னாலும் அவங்க இண்டிபெண்ட் எம்எல்ஏ ஆகிடுவாங்க. இங்கே வந்து தாவேக்காவினுடைய உறுப்பினராகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடியார் அவர்கள் வந்து முடிவு எடுக்கணும். இல்லைன்னா இவங்க 25 பேர் வந்து ராஜினாமா பண்ணணும். மறுதேர்தலில் போய் இவங்க வந்து தாவேக்காவினுடைய சிம்பல்லையே நின்று ஜெயிச்சு தாவேக்காவினுடைய உறுப்பினர்களாகி வரணும். அப்போ இப்படி தானே வாய்ப்பு இருக்குது. இப்பயே இந்த 25 பேர் அதிமுகலேருந்து இங்கே வந்துட்டு அப்படியே மினிஸ்டர் ஆயிடுவாங்கங்கிறது எப்படி? அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. கண்டிப்பாக. அப்போ இது எல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கணும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்றீங்க கம்யூனிஸ்ட்டுகள். இப்போ வந்து அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிறது இது வந்து கண்டிஷனல் சப்போர்ட், அன்கண்டிஷனல் சப்போர்ட் இல்லை. அப்போது இன்றைக்கி வந்து அதிமுகவிலேருந்து சப்போஸ் அந்த கட்சிகள் ஏதாவது ஒரு சட்ட ரீதியாக அவங்க இங்கே வரும்போது இவங்களுக்கு உண்டான அந்த ஒரு பலம் குறைஞ்சி போயிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு 144 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 25 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள், அப்போ 119 பேர். அப்போ இந்த 119 பேர் மட்டும்தான் தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப அவங்க பவர் அதிகமாக காமிப்பாங்க. கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் உதயநிதி ஸ்டாலின் கூட சட்டசபையில் பேசும்போது என்ன சொல்கிறார், எங்கள் கூட்டணி மூலியமாக தான் நீங்கள் ஆட்சியை வச்சுருக்கீங்கிறது அந்த நக்கல் நையாண்டி பேசுகிறார்.
அப்போது நீங்கள் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன சொல்லணும், இல்லைங்க நாங்கள் ஏன் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோன்னு எங்கள் ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியாக சொல்லியாச்சு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். ஏதாவது கேட்டாங்களா? கண்டிப்பாங்கண்ணா. அப்போ நீங்கள் அதையும் ரசிக்கிறீங்க இதையும் ரசிக்கிறீங்க, எப்படி சார் நம்பி பயணம் பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுமா இல்லையா? கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், ஐயுஎம்எல் எல்லாமே நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணுமில்ல. இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு முழு ஆதரவு எங்களுக்கு அடுத்த 5 வருடத்துக்கு நாங்கள் வந்து தாவேக்காக்கு கொடுக்குறோம்னா அவங்க ஏன் சார் மற்ற ஆதரவு கேட்க போகிறாங்க? இப்போ அதற்காகத்தான் இப்போ ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க முன்வருதா தாவேக்கா? அது இவங்க அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறேன் நான். ஐயுஎம்எல்கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஏன் கம்யூனிஸ்டுகள் கூட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை, எங்களுக்கு அப்போ வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. அப்போ நாங்கள் ஒரு அரசாங்கத்தில் உள்ளார வந்து அதிகார பகிர்வுன்னு வரும்போது எங்களால் அந்த ஆட்சியில் தவறு செய்யாமல் எங்களால் பாதுகாக்க முடியும். நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். அது உங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது. ஆனால் யார் சப்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நாங்கள் மட்டும்தான் சப்போர்ட் கொடுப்போம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுகவும் சொல்லும் எங்கள் கூட்டணி மூலியமாக தான் நீங்கள் ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க, ஆட்சியை நடத்திட்டு இருக்குன்னு. அதுக்கும் நாங்கள் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டோம். இது என்ன சார் நிலைப்பாடு? இது என்ன நிலைப்பாடு? இது பொதுமக்கள் இதை ரசிக்கிறாங்களா முதல்ல? அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடான இது இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மக்களுக்கு என்ன தேவை? 5 ஆண்டுகள் ஸ்திரத்தன்மையுள்ள நிலைத்த அரசாங்கம் தேவை. அப்போ அந்த நிலைத்த நீடித்த அரசாங்கம் இருந்தால் தான் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும், எந்த ஒரு ரிஃபார்ம்ஸையும் கொண்டு வர முடியும். நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வெறும் 119 வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்டி அப்படியே சுண்டி இழுக்கிறதுக்கா? அப்போ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ இது மக்களுக்கு உண்டான மக்கள் அரசியலை செய்யறதுக்கு தான் இந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இது கட்சிக்கு வேணும். கூட்டணி கட்சிகள் அங்கே ஆதரவு கொடுத்தாலும் இப்போ நீங்கள் தாவேக்கா இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இங்கே ஆட்சியில் பங்கு பெற்றதுக்கு அப்புறம் நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல முடியாது. ஐயுஎம்எல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கம்யூனிஸ்டுகள் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னா சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது அந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்றா இந்த பக்கம் நில்லுங்க அந்த பக்கம் நில்லுங்கன்றாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஐயுஎம்எல் கூட்டணி கட்சியில் பயணிச்சிருக்காங்க இல்லையா? யாராவது ஐயுஎம்எலுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க முன் வந்திருக்காங்களா? கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாராவது மந்திரி சபையில் கொடுக்க முன் வந்திருக்காங்களா? கிடையாது. அப்போ இதை கூட நீங்கள் சொல்லி நீங்கள் நக்கல் நையாண்டி பண்ண ஒரு நடிகன் சொன்ன அந்த நடிகன் தானங்க வந்து இந்த சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டியதாக இருக்குது. கூட்டணியில் ஒரு ஆட்சி. அதான் திருப்பி சொல்கிறேன், சமூக நீதியில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் வந்து அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு வந்து இவங்களுக்கு சமூக நீதியில் வராது. இவங்களுக்கு அவர் அதிகார பகிர்வு தான் உண்மையான சமூக நீதிங்கிறார். என்ன சார் இதில் தப்பு இருக்குது? கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய பார்வையில் என்ன தப்பு இருக்குது? நிச்சயமாக சார், வரக்கூடிய நாட்களில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, இந்த கட்சி எவ்வாறு செயல்பட போகிறன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்கு. நன்றி சார். நன்றி ரங்க.